பிரீத்தி, அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்ல போறேன். யாருமே வந்து நம்ப மாட்டாங்க நான் சொன்னா. ஆனா இது ஒரு உண்மைதான். என்னன்னு பார்த்தனா, நம்ம உலகத்திலே பார்த்தனா 50% ஆஃப் மக்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இது வரைக்கும் டெலிஃபோன் கால் பண்ணதும் இல்லையா, அவங்களுக்கு ரிசீவ் ஆனதும் இல்லையா. மேபி குழந்தைகளா இருக்கும், இல்ல வயசானவங்களா இருக்கும், இல்ல ரூரல் சைடுல இருக்கவங்களா இருக்கலாம். பரவாயில்ல, என்ன ஒரு கான்ஃபிடென்ட். ஆனா நீ கிடையாது. அந்த 50% ஒருத்தவங்க நீ கிடையாது. வாய்ப்புகளே இல்ல. சரி, ஓகே. இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தனா, நம்ம தும்மும் போது பார்த்தனா நம்ம கூட இருக்கிறவங்க வந்து bless you அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ஏன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? சொல்றாங்களேன்னு கேட்டுக்க வேண்டியதா, இதுக்குலாம் ஆராயலாமா? நீ கூட நிறைய சொல்லிருக்கியேம்மா, நிறைய வாட்டி. எல்லாரும் சொல்வாங்கன்னு சொன்னமா? அடிப்பாவி, அதுக்கு அப்போ உண்மையான அர்த்தம் ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. நல்லா இருங்க. சில பேர் வந்து தும்மும்போது உயிர் போயிருக்கலாம், அதனால உங்களுக்கு போக கூடாது. நீங்க கரெக்டா சொன்னீங்க, உயிர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உயிர் போகணும்னா தும்பல் நார்மலா வந்தாலே உயிர் போகும் அப்படின்ட்டு கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் பீட் வந்து தும்மும் போது ஒரு மில்லி செகண்ட் வந்து ஸ்டாப் ஆகுமா. ஓகே. நார்மலாவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் பீட் ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்மளோட உயிர் போயிடுச்சு. சோ தும்மும் போது 1 மில்லி செகண்ட் பார்த்தனா நம்ம ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகுமா. ஓகே. சோ வந்து அப்படி திருப்பி மரணத்துக்கு கிட்ட போயிட்டு வந்திருக்கீங்களே, bless you திருப்பி வந்துட்டீங்க. ஓ, இதுதான் அதோட காரணமா? எஸ். ஓகே. சோ இது வரைக்கும் நம்ம செஞ்ச ஒரு விஷயத்துக்கான காரணத்தை வந்து இன்னைக்கு தான் கரெக்டா சொல்லிருக்கீங்க. வெரி குட் ஜீவிதா. சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 25ஆம் தேதி 7வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆடி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுகிறதுனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடைய உடன் ரீதியாக சிறிது கவனம். அவர்களுடன் சாதாரண தர்க்கம் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். எனவே குடும்பத்தில் மட்டும் பெரியோர்கள் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் பிரச்சனைகள் இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். லாபமான நாள். பணவரவில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி. மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறுவது. அரசு கௌரவம் கிடைப்பது. படைப்பாளிகளுக்கு யோகமும் அனுகூலம் கிடைப்பது. பாராட்டுகள் கிடைப்பது. எந்தவித பயணங்களிலும் அனுகூலத்தை பெறுவது. திடீர் அதிர்ஷ்டத்தால் யோக பலம் ஏற்படுவதுடன் வீடு புதுப்பிப்பது, வீடு கட்டுவது போன்ற பிரச்சனைகளுக்கு பேசிய அமைப்பை ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி. மேலதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்கள் மற்றும் யாரையோ உங்களை பற்றி புறம் கூறியதெல்லாம் மனசங்கடத்தில் இருந்த அமைப்பு மாறி புது முயற்சிகள் வெற்றிகள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுவது. தொழில் அமைப்பில் இருப்பவர்கள் பெரிய அளவுகளுக்கு முதலீடுகளுக்கு முயற்சிகள் வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். ஜவாப் ஜாமீன் வேண்டாம். எந்த விஷயத்திலும் ஆக்ரோஷம் வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், வண்டி வாகனத்தில் தஸ்தாவேஜுகளை பத்திரமாக வைத்துவிட்டு செல்வதும் மிக மிக முக்கியம். அதுக்குண்டான தஸ்தாவேஜுகள் எப்பொழுது வைத்து கொள்வது நன்மை தரும். மற்றபடி யாரிடத்திலும் தர்க்கம் செய்தால் கஷ்டம், அவமானம் உங்களுக்கே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஜென்மகுரு உள்ளதனால் தேகாரோக்கியத்தில் அதிக கவனம். ராகுவின் சஞ்சாரம், விஷச்சந்துக்கள், வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் அதிக கவனம். மேலும் எல்லாவற்றிலும் நிதானத்துடன் இருப்பதும், இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள்,
கொழுப்புகளால் ஏற்பட்ட பாதிப்பு உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை தவறவிட்டு பிறகு வருத்தப்படுவது ஏற்படும். சிறிது கவனம். சந்திராஷ்டமத்தை நினைவில் வைத்துக்கொண்டு புதிய அறிமுகத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், ஏற்றத்தின் அமைப்பு, லாபம், அரசு கௌரவம், அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம் எல்லாம் காணப்பட்டாலும் வாக்குவாதம் குடும்பத்தில் இல்லாமல் இருப்பதும், புதிதாக காதல் அமைப்பில் இருந்தாலும் துணை அல்லது துணைவியாருடன் விளையாட்டாக பேசுவது விபரீதத்தில் கொண்டு போய்விடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகளின் தீர்வு, பேசி தீர்த்து கொள்வது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை அனாவசியமாக அலட்சியப்படுத்துவது சிக்கலாகிவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல விஷயங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, பெரிய அளவு முதலீடுகளுக்கு முயற்சிகள் வெற்றிகள், எடுத்த காரியம் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அடி வயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் சிறிது கவனம். கர்ப்பஸ்திரிகள் மிக மிக எச்சரிக்கை. பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்துவிடும். கௌரவம், அரசு உத்தியோகம், தனிப்பட்ட உத்தியோகத்தில் குறைபாடு காணப்படவில்லை. கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர், ஏற்கனவே பாரம்பரியமாக உள்ள நோய் உபத்திரங்கள், குடும்பத்தில் மட்டும் அதிக கவனம், வெளிவட்டாரம், தொழில், உத்தியோகத்தில் சங்கட குறைபாடு நிவர்த்தி. அதே சமயம் வண்டி வாகனத்தில் வித்தைகளுக்கு வேண்டாம். முழுவதுமாக யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீர்கள். எல்லாவற்றிலும் தனிப்பட்ட ஒரு கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், புது முயற்சி வெற்றிகள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தைரியம் தன்னம்பிக்கை வளருவது, சிலருக்கு அரசு கௌரவம் கிடைப்பது, தனிப்பட்ட முறையில் மன அயற்சியிலிருந்து வெளியில் வருவது, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, திடீர் அதிர்ஷ்டத்தால் சிலர் யோக பலன் பெரிய அளவுக்கு அதை அறுவடை செய்து கொள்வது. அதே சமயம் கண்டிப்பாக நாம் ஏற்கனவே கூறியது போல் குடும்ப ஒற்றுமையில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள். தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, அரசு துறையில் இருந்தவர்கள் புது முயற்சிகள் வெற்றி, டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள் அனுகூலங்கள், லாபம், தனிப்பட்ட உத்தியோகத்திலிருந்து வேறு உத்தியோகத்தை எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான முயற்சி வெற்றி, வண்டி வாகன மாற்றங்கள், சீரும் சிறப்பும் ஏற்படுவதுடன் தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் மட்டும் உடன் வேலை செய்வர்கள் மற்றவர்கள் உங்களை பழிவாங்க ஏற்படுத்தலாம். எனவே எல்லா விஷயத்திலும் சிரித்து கொண்டே இருங்கள். கோபத்திலோ தவறான வார்த்தையோ சிக்கலாகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கடல் கடந்து பயணம், அனுகூலங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், லாபம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், சளி தொந்தரவு மற்ற விஷயங்களில் சிறிது கவனம். தொட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்தியாக வருவதுடன் பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். புது பொருள் சேர்க்கை குடும்பத்தில் அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஜீவிதா, சோ மண்டே அதுவுமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து மக்களுக்கு வந்து அள்ளி வழங்கியிருக்கோம். இந்த சேவையை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் இல்லையா? கண்டிப்பா. இப்ப என்ன பண்ண போறோம்னா மக்களோட சேர்ந்து வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்த்துட்டு கிளம்பிட்டு நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வியூவர்ஸ், நானும் பிரீத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் பிரீத்தி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸோட திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறோம். until then, bye from ஜீவிதா along with Preeti Suresh from the entire team of புத்தம்புது காலை. Bye bye. Thank you.